ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி சேனல். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவை நம்ம எல்லாத்தோட முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை சுற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மெல்லாம் பண்ணக்கூடிய அந்த எஸ்விஓ அப்படிங்கிற கம்பெனியை பற்றி கம்பெனியை சார்ந்ததாக தான் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான கேள்வி எப்போ சார் ஓப்பன் ஆகும், இதான் முக்கியமான கேள்வியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண தோணும். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ரைட்டன். இப்போ விஷயத்துக்கு போயிடலாம். எஸ்பிஓ எப்போ சார் ஓப்பன் ஆகும், இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ரைட். எஸ்பிஓ எப்போ சார் முக்கியமான ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி நம்மளாம் எஸ்பிஓல எத்தனை நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே. ஏன்னா எஸ்பிஓ இந்த 5 இயர்ஸா வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பா இந்த 3 இயர்ஸா தான் நம்ம கான்செப்ட்ல உள்ள போயிருக்கோம். ஏன்னா எஸ்பிஓ தொடங்கின காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது அவங்க வேற வேற வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்து படிப்படியா முன்னேறி அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்குள்ள நம்மள எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இது எல்லா கம்பெனியும் பண்றதுதான். பட் நாம எத்தனை நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? ஓகேங்களா? அதுலயும் குறிப்பா 3 lakhs பீப்புள்ஸ். ஓகேங்களா? 3 lakhs சம்திங் பீப்புள்ஸ் வரும். அதுல இந்த 3 lakhs சம்திங் பீப்புள்ஸ்ங்கிறது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வெறும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அதுவும் கூட லாஸ்ட் 1 இயரா தான். ஓகேங்களா? ஸோ இந்த 1 இயர் கேப்ல நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவே ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். அது தவறான செயல். முதல்ல எஸ்பிஓவை நீங்க எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ்பிஓ ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப். ஓகேங்களா? நாம நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான இன்கம்ல அடிஷ்னலா நமக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. அந்த இன்கம் எஸ்பிஓல இருந்து வரப்போகுது. அவ்வளவுதான், சிம்பிள். பட் இதையே லைஃபா எடுத்துக்கிட்டு எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்பிஓ எப்ப சார் ஓப்பன் எதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்? நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது. ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எப்ப வந்தா என்னங்க? பட் அதுல இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். இத்தனை நாள் பார்ட் டைம் ஜாபா இருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு பிரைவேட் லிமிடெடா மாறப்போகுது. அந்த பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதும் கூட வேற ரேஞ்சில் லீகலா வரப்போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் பண்ணாத ஒரு சில விஷயங்களை பண்ணி அது லீகலா வரப்போகுது அப்படின்னா நாம் அதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். மேபி இருக்கலாங்க, எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் நிறைய தேவைகள். சரிங்களா? இந்த பணம் நடக்கக்கூடிய தேவைகள் கண்டிப்பா இருக்கும், எனக்கும் இருக்கு. ஓகேங்களா? பட் அதுக்காக அதையவே சஃபர் பண்ணிட்டு ஒருவேளை எஸ்பிஓ வரலன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி திங்க் பண்ணுங்களேன். ஏன்னா நம்ம நிறைய கம்பெனியை பார்த்துட்டோம், நிறைய கம்பெனிக்கு வேலை செஞ்சிருக்கோம். அந்த கம்பெனிஸ் எல்லாம் வரலன்னு உடனே தூக்கி போட்டு போயிடுறோம். அடுத்து இந்த கம்பெனியை பத்தி யோசிக்கிறோமா? உதாரணத்துக்கு எத்தனையோ கம்பெனி சொல்லலாம். நீங்களே உங்க மனசாட்சியத்தோட சொல்லலாம். எத்தனை கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, எத்தனை கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாமே கம்பெனி என்னாச்சு ஏதாச்சு எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அந்த கம்பெனில இப்ப என்ன பேரு ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேலை செஞ்ச ஒரு பார்ட் டைம் ஜாபோட பேரை கரெக்டா உங்களால சொல்ல முடியுமா? மறந்துடுவோம் நம்ம. ஓகேங்களா? பட் எஸ்பிஓ வரும், கண்டிப்பா வரும். அப்படிங்கிறதுனாலதான் எப்போ வரும்னு கேட்டு முதல்ல இந்த தாட்டை மாத்திக்கோங்க. எஸ்பிஓ வரும், கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. ஓகேங்களா? அதுவும் லீகலா வரும். நாம சம்பாதிக்கிற அத்தனை பணமும் லீகலா வரப்போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மினிமம் 10,000, மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு வேலை தர போறாங்க. பட் அந்த அளவுக்கு வேலை தர ஒரு கம்பெனியை நம்ம இப்ப இருந்தே போட்டு குறைஞ்சிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயா அவங்களையும் விட்டுருவோம். ஓகேங்களா? இன்னொரு 6 மாசம் ஆகட்டுமே, தப்பு இல்லை. உடனே கமெண்ட்ஸ்ல போடுவீங்க, உனக்கு என்னப்பா அப்படியாக்கு இப்படியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுற யாராவது ஒருத்தருக்கு அவங்க ஸ்டாஃப் ஐடியோட போடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க எஸ்பிஓ மெம்பரா முதல்ல முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கமெண்ட்ஸ் போடுங்க. மற்றபடி சூரியனை பார்த்து சில ஜந்துக்கள் கத்திட்டு தான் இருக்கும். நாம அதுக்குன்னு சூரியனுக்கு தெரியவா போகுது?
இது என்ன கத்துது அப்படின்னு சூரியன் அப்படி பார்க்கணும் எத்தனை பேத்த பார்த்துட்டு இருக்காது, முடியாது. அதனால அப்படி கத்துற ஆளுகள் எல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதே இல்லை. நீ பாட்டு கத்திக்கிட்டே இருப்பா, உன்னால எவ்வளவு தெம்பு இருக்கோ அவ்வளவு கத்து, அவ்வளவு கமெண்ட்ஸ் போடு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அதனால அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களை பத்திலாம் நான் கவலையே படலைங்க. கமெண்ட்ஸ் போடுறவங்க போட்டுக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? நானும் என்ஜாய் பண்றேன். ஓகே டன். அதே மாதிரி நானும் நீங்களோ பேசிட்டு இருக்க ஏன் கம்பெனியை பத்தியோ உங்க கம்பெனியை பத்தியோ இல்லை, இது பொதுவான ஒரு கம்பெனி. எனக்கு ஒரு தகவல், நான் வந்துட்டு ஒரு மீடியால இருக்கேன். அந்த மீடியா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்னுடைய சேனல்ல இருந்து ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்ச தகவலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட எத்திக்ஸ், என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொஃபஷனலை நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த தடவை எஸ்பிஓ கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 90%. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு சில அப்ரூவல், அது நோட்டீஸ் போர்டு பார்க்குறவங்களுக்கோ இல்லை லைவ் பார்த்தவங்களுக்கோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சில அப்ரூவல் வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்பிஓல தடைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எஸ்பிஓ நீட்டாக ஓப்பன் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போயிட்டு எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டுட்டு இருக்காதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி வித்ட்ராவல் சார், வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் எல்லா அப்ளிகேட்டுக்கு மாற்ற சொன்னீங்க, அதை சொன்னீங்க, இதை சொன்னீங்க. சார் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலையை எஸ்பிஓ செய்ய சொல்றாங்க அப்படின்னா அது எஸ்பிஓக்காக மட்டுமே கிடையாது, உங்களுக்காகவும் தான். அப்ளிகேட் வாலெட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ண போறாங்க? உங்களுடைய டாஸ்க் வாலெட்டையும் உங்களுடைய போனஸ் வாலெட்டையும் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போறாங்க? வேற ஒரு பேங்க்குக்கு தர போறாங்க. அவங்க அதுல வேலை செய்ய போறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜீரோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தரணும். இனிமேல் நீங்க வேலை செய்ய போற அமௌண்ட் தான் அவன் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? ஏற்கனவே இருந்த அமௌண்ட் இது, அந்த அமௌண்ட்டை இப்படி பண்ணு, இந்த அமௌண்ட் இப்படி பண்ணு, அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக எஸ்பிஓ என்ன சொல்றாங்க? இதையெல்லாம் வந்து அப்ளிகேட் வாலெட்டுக்கு மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை மாத்தி வச்சவங்க புத்திசாலிகள், மாத்தி வைக்காதவங்க புதன்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. தயவு செஞ்சு உடனே மாத்தி வச்சிடுங்க. அப்படி மாத்தி வைக்காம கடைசி நேரத்துல வந்துட்டு எனக்கு இது மாத்தல அது மாத்தல, எனக்கு இவ்வளவு பணம் வச்சு அவ்வளவு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா இது ரெண்டையும் பண்ணிருங்க. இனிமேல் யார்ட்டையும் எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நோட்டீஸ் போர்டில் தான் இனிமேல் நம்ம ஒர்க்குக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கூட வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, ஒர்க்குக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கூட அதில் தான் வரப்போகுது. ஸோ நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுறதை கொஞ்சம் கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். கற்றுக்கவே மாட்டேன், நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா முடியாது, இனிமேல் சம்பாதிக்க முடியாது. நம்ம ஒரு கம்பெனி ப்ராப்பரான ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல கம்பெனி வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆகாமலாம் இருக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிளை ஏற்றுக்கிட்டு நம்ம போனோம்னா மட்டும்தான் நாமளும் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இதான் ஆன்சர். 90% ஆஃப் சோர்ஸ் வந்துட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அது என்னமோ தெரியலைங்க, எஸ்பிஓக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நானும் அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு பொறுமை இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் பொறுமையை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு எஸ்பிஓக்குன்னு. பாருங்க, இப்ப எலெக்ஷன், நீங்க 19th வரைக்கும் எலெக்ஷன், எவன் எந்த அப்ரூவலும் தரமாட்டான். நீங்க எலெக்ஷன் சம்பந்தப்படாத ஒரு விஷயம் ரேஷன் கார்டுக்கு போய் எழுதிட்டு போய் கேளுங்க, எலெக்ஷன் முடிவுன்னு தான் சொல்லுவோம். அதே ஓட்டர் ஐடிக்கு போய் கேளுங்க, உடனே பண்ணி தருவோம். அப்ப அது சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் முதல்ல பார்ப்பாங்க. அது எஸ்பிஓக்குன்னு வர சில விஷயங்கள், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தென் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா காத்து நின்று வேலை செய்யுங்க, எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல கம்பெனி வரப்போகுது, அந்த நல்ல கம்பெனியை நம்ம எல்லாம் வழி நடத்துகிற பொசிஷனில் இருக்கும். ஸோ இனிமேல் வரப்போகிறவங்க வந்துடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனிமேல் இருக்கிறவங்க வர்றது வேற விஷயம், நம்மெல்லாம் இருக்கிறது வேற விஷயம். நம்மெல்லாம் எஸ்பிஓட ஒரு தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களும் நம்மளை மதிக்கிறாங்க. ஸோ நாம அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்டேட்யூ கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா எஸ்பிஓ வந்துடும். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். ஓகேங்களா?
தேங்க்யூ. பாய்.